சிவபெருமானைப் போலவே தெய்வீக அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற பார்வதி தேவியின் விருப்பினால் ஒரு காலத்தில் பிரம்மா, நாரதர் மற்றும் 48,000 ரிஷிகள் உட்பட 33 கடவுள்கள் கூடியிருந்த போது அனைவரும் சிவனையும் பார்வதி தேவியையுமே வணங்கினர். இருப்பினும் பிருங்கி முனிவர் தேவியை புறக்கணித்து சிவபெருமானை மட்டுமே வணங்கினார். கோபமடைந்த பார்வதி தேவி முனிவரின் நடத்தை குறித்து சிவபெருமானிடம் கேள்வி எழுப்பினார். பிருங்கி மோட்சத்தை மட்டுமே நாடினார் என்றும் அதனால் அவரை மட்டுமே வணங்கினார் என்றும் சிவபெருமான் விளக்கினார். அவமரியாதை உணர்ந்த பார்வதி தேவி சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் அடைக்கலம் தேடினார். அங்கு அவரது இருப்பு அற்புதமாக உலர்ந்த தாவரங்களை உயிர்ப்பித்து அவற்றை மீண்டும் உயிர்ப்பித்தது. இந்த மாற்றத்தை கண்ட கௌதம முனிவர் தேவியை அணுகி அவளுடைய குறையை அறிந்து கொண்டார். பின்னர் பார்வதி முனிவரிடம் சிவபெருமானுடன் ஐக்கியமாகி அவரை போன்ற தெய்வீக நிலையை எவ்வாறு அடைய முடியும் என்று கேட்டார். அவள் சிவபெருமானுடன் ஐக்கியமாக உதவும் புனித விரதமான கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்ளுமாறு முனிவர் பரிந்துரைத்தார். முனிவரின் ஆலோசனையை பின்பற்றி பார்வதி தேவி முழு பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தார். அவளுடைய அர்ப்பணிப்பால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் தனது உடலின் இடது பாதியை அவளுக்கு வழங்கினார். இது அவர்களின் தெய்வீக ஐக்கியத்தின் அடையாளமான அர்த்தநாரீஸ்வரராக மாறினார்கள். இதன் மூலம் அனைவரையும் மகிழ்ச்சியால் நிரப்பினார்கள். கேதார கௌரி விரதம் என்று அழைக்கப்படும் இந்த புனித அனுஷ்டானம் புகழ்பெற்ற தீபாவளி பண்டிகையின் போது அமாவாசை நாளில் அன்று கொண்டாடப்படும். கேதார கௌரி விரதம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோரின் இணைவையும் அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தியையும் குறிக்கிறது. இந்த விரதத்தை மிகுந்த பக்தியுடனும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடன் மேற்கொள்வது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. திருமணம், பேரின்பம், செழிப்பு மற்றும் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை விரும்பும் பெண்களுக்கு இந்த விரதம் மிகவும் நன்மை பயக்கும் என்று நம்பப்படுகிறது.